நாம் கம்பு புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் கம்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போது வாசனை வரக்கூடிய அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போது வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கி மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. திருப்பே வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை வந்து கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா புட்டு நம்மளுக்கு சரியாக வராது. மாவுனுடைய பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாவை வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம வந்து புட்டு குழலில் வந்து அச்சு போட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ 3 கைப்பிடி அளவுக்கு நான் மாவை போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 2வது வந்து தேங்காய், அதுக்கு மேலே நம்ம இப்போ மாவை வந்து நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ மாவெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து கையை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இந்த கேப்லேயும் நம்ம மாவு வந்து நல்லா போய் செட் ஆகிக்கிடும். ரொம்ப அழுத்தி கொடுக்க வேண்டாம். லைட்டாக வந்து இந்த மாதிரி மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இதுக்கு மேலேயும் ஒரு கொத்து நம்ம வந்து தேங்காவை போட்டுக்கிடலாம். இப்போ தேங்காய் போட்டு வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா மூடி எடுத்துக்கோங்க. இப்போது புட்டு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவையும் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா எல்லா பொருட்களையுமே நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம். அதனால் கரெக்டாக நீங்கள் 5 நிமிஷத்தில் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து புட்டு குழல்லேருந்து நம்ம புட்டு எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ அருமையாக வருதுன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது இந்த கம்பு புட்டெல்லாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிடுங்க. இது கூட வந்து நான் பழம் வச்சுருக்கேன். நான் வந்து கோழிக்கூடு பழம் வச்சுருக்கிறேன். நீங்கள் நாட்டு பழம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். சூடான புட்டோட சூடான கட்டன் சாயாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். உடல் நலத்துக்கு ரொம்ப நலன் தரக்கூடியது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள்.